ஹலோ வியூவர்ஸ், நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வீடுங்க. இந்த வீடு உங்களுக்கு எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் கீரநத்தம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன் கலர் வித் லைட் சாண்டில் கலரில் உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனை பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக அமைச்சிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணது இப்போ நீங்கள் பார்க்குறது போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x23ங்க. போர்ட்டிகோட லெஃப்ட் சைடு வாலில் ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்கும் பார்டர் டிசைன் கொடுத்து கோல்டன் பிரைனிங்கோட மேட் ஃபினிஷ் லுக்கில் வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட கடைசியில் யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்காக கல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவுட்டர் ரெஸ்ட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் உங்களுக்கு போர்வெல் அமைச்சு அங்கேயே உங்களுக்கு வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலோட மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 11x17ங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் கூடவே அப்படிங்களா அட்டாச்சாக இருக்குங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு 3 விண்டோ அமைச்சிருக்காங்க. நார்த்தன் சைட் வாலில் ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரைக்கும் பெரிய டிவி யூனிட் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கலாங்க. கீழே செட்டப் பாக்ஸ் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஃப்ரெஞ்ச் கேபினெட்டும் மேலே ஷோகேஸ் திங்ஸ் எதுவும் வச்சுக்கிற மாதிரி உடன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட டைல்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங் போகிறதுக்கு முன்னாடி கிராண்டான உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங். இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிச்சனோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 10x10ங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து கிளாஸ் ஃபினிஷ் கிரைனைட்டும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயிட் கலர் தீமில் மாடுலரி கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட 3 சைடு வால்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஸ்டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக நிறைய ஃபோக்கஸ் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குங்க. டைனிங் ஏரியாவோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 8x10ங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10ங்க. பெட்ரூமோட கலர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு 2 விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5x3.25. இங்கே மிரர் கொடுத்து வாட்டர் ப்ரூஃப் கபோர்டு இருக்கும். லாஃப்ட் ஃபுல்லாமே கபோர்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6ங்க. வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக் கிளாஸ் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் கிரானைட்டும் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16ங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஆர்சிசி லாஃப்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வாட்டர் ப்ரூஃப் கபோர்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க.
இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. சைஸ் பார்த்திங்கன்னா 5க்கு 10ங்க. வால்க்கு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா செராமிக் ஸ்டைல்ஸில் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸாக மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசேஜோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அடுத்த தேர்ட் பெட்ரூம். அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 16.25ங்க. வென்டிலேஷன்ஸ்க்காக ஒன் சைடு வாலில் 2 விண்டோ அமைச்சிருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் ஃபேன் மாற்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமில் நம்ம பார்த்த மாதிரி லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 7.5. இந்த ரெஸ்ட் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. தேர்ட் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பால்கனி செட்டப் இருக்குங்க. இந்த பால்கனியோட ஃப்ளோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரிகிற மாதிரி இந்த பால்கனியோட வால்ஸில் ஃபுல்லாமே நல்லா ஸ்ட்ரைட்டிங் டிசைனஸோட உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறது டெரஸுக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டும் அங்கே மெட்டல் ஸ்டாம்ப் கொடுத்து 2 சிண்டெக்ஸ் டேங்க் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் கீரநாத்தம் ஐடி பார்க்கு கிட்ட உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ராம்ஸ்டான் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.